திருவாரூரில் தேசிய பாரம்பரிய நெல் திருவிழா இன்று தொடங்குகிறது. இந்த விழா குறித்த விவரங்களுடன் இருக்கும் செய்தியாளர் ராஜசேகரிடம் பேசலாம். ராஜசேகர், பாரம்பரிய நெல் திருவிழாவின் முக்கியத்துவம் என்ன? இணைப்பில் இருக்கீங்க ராஜசேகர். இந்த பாரம்பரிய நெல் திருவிழாவின் முக்கியத்துவம் என்ன? கண்டிப்பாக காயத்ரி, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் இந்த பாரம்பரிய நெல் திருவிழாவானது 11வது ஆண்டாக நடைபெற்று வருகிறது. இந்த நெல் திருவிழாவில் தமிழகம் மட்டுமின்றி அனைத்து மாநிலங்களிலிருந்து ஏராளமான விவசாயிகள் கலந்துகிட்டு. இதுல 160 வகையான பாரம்பரிய நெல் வகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை நீங்க நேரடியாக பார்க்கலாம். ஏராளமான விவசாயிகள் அந்த காட்சிகளை நேரடியாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது நம்ம விவசாயி அந்த பாரம்பரிய நெல் திருவிழாவுக்கு விவசாயிகள் நேரடியாக கேட்போம். ஐயா, சொல்லுங்க, இது எத்தனாவது ஆண்டாக இந்த நெல் திருவிழா நடக்குது? இதோட முக்கியத்துவம் என்ன? இது 11th டைம் நடக்குது. நேஷனல் லெவல்லேயே இது பெரிய ஒரு ஃபெஸ்டிவலா நடக்குது. இந்த ஃபெஸ்டிவல் தமிழ்நாட்டில், நான் நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் பிகெஸ்ட் ஃபெஸ்டிவல் இது. விவசாயிகள் 5000-6000 பேர் விவசாயிகள் ஒரு இடத்துல இவ்வளவு வர்றதில்ல. அதுவும் வாலண்டரியா அவங்களே வராங்க. அதுக்கு ஒரே விஷயம்தான், பாரம்பரிய நெல் ரகங்கள். நமக்கு இவ்வளவு ஹைபிரிட், ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் எல்லாம் இருந்துட்டும் விவசாயிகள் பார்த்து எடுத்துட்டு போய் விவசாயம் பண்ணி அதுல அனுபவம் அவங்களுக்கு நல்லா இருக்கு. அதனாலதான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஒரு வருஷம் அது அதிகமா வந்துட்டு இருக்காங்க. அவங்க நேஷனல் லெவல்ல இந்த விஷயத்தை நான் கோஆர்டினேட் பண்ற ஆளுநருக்கு நான் சொல்றேன், இவ்வளவு பெரிய விழா இந்த நேஷனல் லெவல்ல 8 ஸ்டேட்ல இது நடக்குது. இவ்வளவு பெரிய விழா ஒரு ஸ்டேட்ல கூட நடக்கல, இங்கதான் நடக்குது. நெல் ஜெயராமன் அவர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். ஐயா, இந்த பாரம்பரிய நெல் திருவிழாவில் எத்தனை வகையான ரகங்கள் நெல் வைக்கிறீங்க? புது வகையான நெல் வகைகள் எத்தனை வச்சிருக்கீங்க இதுல? ஐயா, நம்மால் துவக்கி வைக்கப்பட்ட நெல் திருவிழா இந்த ஆண்டு 11வது ஆண்டு நெல் திருவிழாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக சிறப்பும் சீருமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழா சிறப்பு வைக்கிறதுக்கு நபார்டு வங்கியினுடைய முதன்மை பொதுச் செயலாளர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. முன்னும் பல்வேறு நபர்கள் வர இருக்கின்றாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்முடைய 169 பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டிருக்கின்றோம். நம்முடைய உழவர் பெருமக்களுக்கு 6000 பேருக்கு விதைநெல் கொடுக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு நெல் ரகங்களும் மருத்துவ குணம் கொண்ட நெல் ரகமாக இருக்கின்றன. சத்து மிகுந்த உணவு பொருட்களாக இருக்கின்றன. உணவு என்பது ஏதோ வெறும் இல்ல, நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, இவைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நம்ம முன்னோர்கள் 10,000க்கு மேற்பட்டுள்ள பாரம்பரிய நெல் ரகங்களை நம்மளிடத்திலே விட்டு சென்றார்கள். அதெல்லாம் பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்று விட்டன. அதெல்லாம் மீட்டெடுக்கின்ற வகையில் ஐயா நம்மாழ்வார் சொன்ன வழியிலே இந்த நெல்களை மீட்டெடுக்கின்றோம். பெருந்திரளாக தமிழ்நாடு மட்டுமில்லாமல் கேரளா, மேற்கு வங்காளம், தெலுங்கானா, உத்தரகாண்டல் போன்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்து இங்கே உழவர் பெருமக்கள் திரண்டிருக்கின்றார்கள். இந்த விழா மூலம் தமிழகத்திலே இயற்கை வேளாண்மையும் பாரம்பரிய நெல்லும் ஒரு மாற்றத்தை தரும். காயத்ரி, நெல் ஜெயராமன் அவர்கள் கூறியது போல 6000 பேருக்கு இந்த 169 வகையான பாரம்பரிய நெல் வகைகள் அவருக்கு வழங்கப்படும் என தெரிவிச்சிருக்காரு. காயத்ரி, ராஜசேகர், வறட்சியை எதிர்கொண்டு வரும் விவசாயிகள் அதனை சமாளிக்கும் விதமான ஏதேனும் வழிமுறைகள் இந்த திருவிழாவின் மூலமாக வலியுறுத்தப்படுமா? கண்டிப்பாக காயத்ரி, இந்த கடந்த ஆண்டு கடுமையான வறட்சியின் காரணமாக 3 போக சாகுபடியை இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் இழந்திருக்காங்க. மேலும் அந்த சாகுபடியை மீட்கும் அளவிற்கு இயற்கை விவசாயத்தை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இந்த பாரம்பரிய நெல் திருவிழாவோட முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இதனை காண்பதற்காகத்தான் ஏராளமான விவசாயிகள் இந்த நெல் திருவிழாவுக்கு வந்திருக்காங்க. இந்த திருவாரூர் மாவட்டம்ல பல்வேறு மாவட்டங்கள், பல்வேறு மாநிலங்களிலிருந்து விவசாயிகள் வந்திருக்காங்க. 169 வகையான நெல் வகைகளை மீட்டிருக்கோம். கடந்த காலங்களில் முன்னோர்கள் 10,000 வகையான பாரம்பரிய நெல் வகைகள் வைத்திருந்தாங்க. ஆனால் தற்போது 169 நெல் வகைகள் மீட்டிருக்கோம். மேலும் பல்வேறு விவசாயிகளுக்கு இந்த நெல் வகைகளை கொடுத்து புதிய புதிய நெல் வகைகளை மீட்போம். அது மட்டுமின்றி இயற்கை விவசாயத்தை பின்பற்றுவதால் மருத்துவ குணங்கள் உள்ள நெல் வகைகளும் இந்த பாரம்பரிய நெல் வகைகள் அவர்களோட விவசாயிகளுக்கு ஏதுவாக கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. காயத்ரி.